ஹலோ மிஸ்டர் சிவா. ஆமாம். நான் ரேகா பேசுறேன். என்ன ரேகா? என்ன உங்களுக்கு தெரியாது? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு பத்தி நல்லா தெரியுமா? தெரியும். அவர்தான் உங்க பத்தி நிறைய என்னோட பேரண்ட்ஸ் தந்தாரு. எதுக்காக? சிவா, முதல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. பெத்தவங்க என்ன பத்தி கதைக்க மாட்டேன். அவங்க வீட்டு எல்லாமே யாரையும் எடுத்து பார்க்க மாட்டேன். அதே சமயம் பெத்தவங்க என்ன பார்க்க மாட்டேன். கண்ணு வீட்டு ஏற்க மாட்டேன். மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன். அவங்களோட கடமை. அதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளை என்கிட்ட விட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அவருக்கு ஒரு இல்லை ஒரு அவரை தெரிஞ்சு புரிஞ்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா கல்யாணம். இல்லைனா சாரி. இதுக்காக என்ன சொல்லணும்? மிஸ்டர் ரகுபதி எனக்கு மாப்பிள்ளை என்ன பேசிட்டு உங்களை ரெஃபர் பண்ணிருக்காரு. நீங்க என்ன எடுத்தீங்க? எனக்கு பத்தி தான் சொன்னீங்க. தாராளமா என் கூட பழகி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு மேல ஒரு கண்டிஷன். என்ன சொல்லுங்க? நானும் உங்க மீட் பண்ற வரைக்கும் நீங்க என்ன மீட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. என்ன கம்பெனி பண்ணக்கூடாது. என் நிறைய அட்ரஸ் நானும் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். அதை விட்டு நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணக்கூடாது. கண்டிப்பா பண்ண மாட்டேன். இது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நோ நோ. அப்போ சார் என்ன சொன்னாரு? பல வருஷமா சென்னையில போய் நீங்க வெளிய வந்தீங்க. இப்போ நான் வெளிய போறது நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. ஆனாலும் ஆரம்பத்துல ஒரே ஊர்ல தான் இருந்தோம் சார். ரிலேஷன் மேரேஜ் பண்ணனும் முடிவு பண்ணிட்டேன். அதான் ஃபோன் பண்ணி அட்ரஸ் வாங்கி. என்ன காஃபி? மாமா காய் கேட்க நல்லா நல்லா கேங்க. உன்னை பத்தி உன் கண்டிஷன் பத்தி அப்பா எனக்கு ஃபோன் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான் காம்பி பக்கத்துல ரொம்ப வருஷமா போய் இருந்தாங்க. இப்போ நீங்க யாரோ கூட 3 மாசத்துக்கு மேல ஃபோன் பேசிட்டு சொன்னா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். பேர் சிவா. அம்மா கிடையாது. கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை. பையனுக்கு நான் ஃபோன் நம்பர் பேசி பாருங்க. பிடிச்சா பாருங்க. சங்க சார் ஃபோன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி சார் பாத்துங்க. சங்க சார் பாத்துங்க. அந்த பையனை பார்த்து சீக்கிரமா மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா சார் உங்களுக்கு சொல்லாமையா? மறுபடியும் ஃபோன் பேசி பார்க்கலாம். எதுமே துணியாவே செய்யறதா நீங்க பார்க்கலாம். ஓகே ஓகே. ரகுபதி சார் மேல தான் சொல்லுங்க. மேல எவ்வளவு நம்பிக்கை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க விஷயத்துக்கு. அது செக் பண்ணுங்க சிவா. கொஞ்சம் நேரம் முடியும் சார். சிஸ்டம் மாத்திட்டாங்க. வேண்டாம் சார். என்ன சேஞ்ச் பண்றது கூட முடியல. பாபா பேசாத பார்க்கலாம். நாலு பொண்ணு பத்தி 4 ஊர்ல கட் இந்த சிஸ்டத்தை யாராலையும் கட்ட முடியல. என்ன சார் பேரண்ட் மீட் பண்ண முடியல. அதுக்காக தான் சரி பண்ண சொன்னேன். வாசி மலர் இது இன்னும் காலையில நினைச்சேன். காலையில நான் வந்து நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு காலையில சாலையே. ஒரு ஃபோன் வந்து சசி பேசிட்டு இருந்தேன். யாருக்கு தெரியல? சாப்பிட்டு பேசலாமா? சரி. நான் ரேகா ஃபோன் பேசி பத்தி சொன்னேன். நீ எதுவும் சொல்லாம போறேன். இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஏமாந்து சிவா. வேற என்ன சொல்றது? என்னங்க பென்ஸை காணோம். ப்ரௌசிங் சென்டர் திறந்து போட்டு இவன் எங்க போனா? இங்கேயும் எங்கேயும் காணமே. எங்க போயிருப்பான்? யார்கிட்டயாவது கேட்போமா? என்னடா பென்ஸ் என்னாச்சு? நான் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு காணோன்னு இங்க வந்து பாக்குறேன். நீ இங்க இருக்க? வாடா சிவா, என் நிலைமைய பாரு. நல்லா பார்த்தனே, என்னாச்சு? ப்ரௌசிங் சென்டர் வந்த லேடிஸ் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. கேட்டதுக்கு அடிச்சிட்டானுங்க சிவா. யார் அடிச்சா? அவசி ஆளுங்க தான். சரி, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இப்போ எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல் போனையா? யாருக்கும் ஃபோன் பண்ணலாம் தோணலை. ப்ரௌசிங் சென்டரில் இருந்த பசங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கட்டி போட்டு மாத்திரை மருந்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி இருக்கு வலி? மாத்திரை போட்டு இன்ஜெக்ஷன் போட்டங்காட்டி அவ்வளோவா ஒன்றும் தெரியல. நைட்டு தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. சரி, நான் வரேன். சரிடா, போயிட்டு வா. நம்ம பொண்ணுங்களை கிண்டல் பண்ணா இந்த ப்ரௌசிங் சென்டருக்கு அவனுக்கு என்னடா தேவையில்லான்னு நம்ம கிட்ட மண்டையை உடச்சிக்கிட்டான். அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு நம்ம தான் அவங்க கூட வீணா சண்டைக்கு போயிட்டோமோன்னு நான் யோசிக்கிறேன். பொண்ணுங்கன்னு இருந்தால் 4 பேர் பார்க்கத்தான் செய்வாங்க. பொண்ணுங்களே கவனிக்கிறாங்க. இவன் ஏன் பிரச்சனை பண்றான்? சரி விடு, மண்டையை உடச்சி விட்டாச்சு. பிரச்சனை முடிஞ்சிச்சு. இனி அவன் நம்ம வழியில குறுக்க வரமாட்டான். யாரா இங்க என் ஃப்ரெண்டோட மண்டையை உடைச்சது? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீ வாடா சிவா, பேசாம கம்முனு வாடா என் கூட. இல்ல சசி, இவங்க நம்ம பென்ஸ் கூட பிரச்சனை பண்ணி அவன் மண்டையை உடைச்சிட்டாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நீ வாடா பேசாம என் கூட. அண்ணே, தப்பா நினச்சிக்காதீங்க அண்ணா, என் ஃப்ரெண்டு தான், ஏதோ தெரியாம பேசிவிட்டான். சரிடா தம்பி, இனிமேல் ஒழுங்கா பார்த்துருக்க சொல்லு. இல்லைன்னா இவன் மண்டையை நான் உடைக்க வேண்டியது வரும். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. வாடா சிவா என் கூட, வான்னு சொல்கிறேன்ல. பா, உன்னை ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. உனக்கு என்ன அவ்வளோ கோவம்? அவங்க கூட போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. நீ யார் மேலே கை வச்சிருக்க தெரியுமா? தவசி ஆளுங்க மேலே. ஒரு முறை தான் மன்னிப்பாங்க. இப்போ எனக்காக உன்னை மன்னிச்சிட்டாங்க. நான் உயிரா நினைக்கிறவங்க மேல அந்த கடவுளே கை வச்சாலும் சும்மா விட மாட்டேன் சசி. ஓகே சிவா, ஓகே. உன் ஃப்ரெண்டுன்னு தெரியாம தான் பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. போய் குளிச்சுட்டு ரெடியாகு, வெளியே போகலாம். ஏதாவது பேசி என்ன சமாதானம் பண்றதுலயே குறியாயிரு. பின் என்ன பிரச்சனை பண்ணிட்டா இருக்க முடியும்? சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஏன்றேக்கா, சிவாவை நீ எப்போ மீட் பண்ண போற? எங்களோட முதல் சந்திப்பே பயங்கர த்ரில்லிங்காக இருக்கணும். என்ன த்ரில்லிங்காக பண்ண போற? பொறுத்திருந்து பாருங்க. சிவா பற்றி உன்னோட அபிப்பிராயம் என்ன? நல்லா பேசினாரு. அவர் பேச்சிலேருந்தே அவர் ஒரு சாஃப்டான கேரக்டருங்கிறது தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் என்னோட கண்டிஷன் சொன்னதுமே உடனே ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்லையே. ரகுபதி சார் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. வேற மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேனே. எப்போ மீட் பண்ண போகிற? இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. மீட் பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம். முதல்ல எல்லோரும் நல்லவங்க மாதிரி நடித்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் காதலுங்கிறாங்க. பார்த்துரேக்கா, இப்போ காதலுங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறாங்க. சில பேர் குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்திடுறாங்க. இப்போ லவ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னோட சொத்துலேருந்து காசு வரைக்கும் எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் ஏமாத்திடுவாங்க. சில பேர் அவங்க அம்மா தங்கச்சி அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு பணியாளாக தான் நம்மளை பார்க்குறாங்க. சில பேர் டைம் பாஸ்க்காக கூட லவ் பண்ணுறாங்க. வாரம் ஒரு காதல், நிமிஷத்துக்கு ஒரு காதல், மாதம் ஒரு காதல்னு. கவனமாக இரு. இதெல்லாம் நாங்கள் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, எச்சரிக்கை பண்ணுறோம், அவ்வளோதான். நீ நல்ல விவரமான பொண்ணு, உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. பார்த்து கவனமாக எதுனாலும் மூவ் பண்ணு. சரி, நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அக்கறையால் இதெல்லாம் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. நான் கவனமாக நடந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரகுபதி சாரே ரெக்கமெண்ட் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவர் நல்லவராக தான் இருக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பின்ன நீங்கள் சொன்னதெல்லாம் காதலே இல்லையே. பெண்மைக்காகவும் சொத்துக்காகவும் பண்ணுறதெல்லாம் காதலே கிடையாது. அதெல்லாம் உண்மையான காதல் இல்லை. காதலுங்கிற பேரை சொல்லி ஏமாத்துறாங்க.
உண்மையான காதல்னா ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்தா போதும், ஒரு நிமிஷம் அவங்க கூட வாழ்ந்தா போதும், ஏமாத்திட்டே போனாலும் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறதா உண்மையான காதல். சரி, எதுனாலும் சிவாவை மீட் பண்ணிட்டு சொல்லு. ம் சரி, கண்டிப்பாக நான் மீட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஹலோ, ரேகா பேசுகிறேன். சொல்லுங்க ரேகா. உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேனா? ரொம்ப லேட் பண்ணாம உங்க முகத்தை காட்டுனா சந்தோஷப்படுவேன். ஓகே, த்ரில்லிங்காக ஒரு போட்டி வைக்கலாமா? எதுவானாலும் நான் ரெடி. என்ன சிவா, உன் ஆளு சொன்ன நம்பர்லாம் 3 வண்டி வந்துடுச்சு. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கே. எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கணும்? ஓ, உன்னை டெஸ்ட் பண்ணுறாங்களா? பண்ணட்டும் பண்ணட்டும். வர வர பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல சிவா. அதுவும் இந்த காதல் விஷயத்தில் சுத்தமாகவே புரிஞ்சிக்க முடியல. டே சிவா, எவ்வளோ உனக்கு நல்லா அல்வா கொடுத்து பஸ் டிப்போவில் நிற்க வச்சிட்டா. இல்ல சசி. என்னடா நொல்ல சசி, அவள் சொன்ன பஸ் எத்தனை வந்துடுச்சு, ஆனால் அவள் வரலையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிவா, நீங்கள் மட்டும் என்னை கண்டுபிடிச்சிட்டா அந்த செகண்டே என் மனசில் பாதி இடம் பிடிச்ச மாதிரி. கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். என்ன சாருக்கு பலத்த யோசனை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா சசி. ச்சே, இருக்கிற முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பேச்சை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நான் சொல்லலை, எவ்வளோ உன்னை நல்லா முட்டாளாக்கி இருக்கா. இனியாவது கவனமாக இரு. சசி, நான் அவ சொன்னதை நம்புறதுக்கு முக்கியமான காரணமே ரகுபதி சார் பேரை சொல்லி பேசினதுதான். இது ஒரு பெரிய விஷயமா? எங்காவது நின்று அவரை பற்றி உன் ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது நீ பேசியிருப்ப, இல்லை டெலிஃபோனில் பேசியிருப்ப. அதை கேட்டுட்டு கூட உன்னை போட்டு வாங்கலாம் இல்லையா? ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்துறது ரொம்ப தப்பு. நிஜமா என்ன நடந்திருக்கும்?